அன்பான நண்பர்களே, இந்த வருடம் நாம் சந்திக்கும் சவால்கள் பலவாக இருக்கலாம். சிலருக்கு நிதி பிரச்சனைகள், சிலருக்கு வேலை தேடல் அல்லது கனவுகளின் பள்ளியில் சேர்வது போன்றவை இருக்கலாம். எமது இலக்குகள் எவை என்றாலும் அவற்றை அடைய ஒரு தெளிவான வழி உள்ளது. அதை கண்காணிப்பதன் மூலம் நாம் அவற்றை வெல்ல முடியும். யோசுவா இஸ்ராயேலர் அடைந்த புறம்போக்கு நாட்டை வென்று அவர்கள் பாட்டியால் வாக்கு செய்யப்பட்டிருந்த நிலத்திற்கு வழிகாட்டுவது என்ற பலியான பொறுப்பை ஏற்றார். அப்போது கடவுள் யோசுவாவை உற்சாகப்படுத்தும் போது, நான் மோசேவுடன் இருந்தபோல் உனக்கும் நான் இருப்பேன் என்று கூறினான். நாம் எப்போது சவால்களை எதிர்கொள்கிறோம் என்ற போது பயமும் குழப்பமும் ஏற்படும். ஏன்? எங்கள் சக்தியினால் நமது இலக்குகளை வெல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். கடவுள் யோசுவாவை இந்த நிலையை அறிந்திருந்தார். அதனால் அவனை உறுதி செய்து, நான் மோசேவுடன் இருந்தபோல் நான் உனக்கும் இருப்பேன் என்று கூறினார். இது நீங்கள் சிறுவனாக இருந்தபோது பல பயங்கரமான குழந்தைகளின் குழுவை எதிர்கொண்டு பயப்படும் போது உங்கள் அப்பா இருந்தால் நீங்கள் நம்பிக்கையுடன் நடந்துவிட முடியும். அது போன்றது. கடவுள் எப்போதும் நம்முடன் இருக்கின்றார். கடவுள் இதையும் வாக்கு பற்றார். நான் உன்னை ஒருபோதும் விட்டு போவதில்லை, உன்னை விட்டுவிட முடியாது. மிகவும் கடினமான நேரங்களில் உங்களுக்கு தோல்வி என்கின்ற உணர்வு வந்தாலும் கடவுள் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். இந்த கடவுளுடன் இருத்தல் என்ற வாக்குறுதியில் நாம் எவ்வாறு அனுபவிக்க முடியும்? இயேசுவின் பெயர் எம்மானுவேல் என்று பொருள்படும். அது கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பதை குறிக்கின்றது. எனவே கடவுள் யோசுவாவுடன் கூறின போது நாம் உறுதியாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும். இயேசுவின் சீஷர்கள் பயப்படும் போது அவர் யோவான் பிற்பகல் 4:33 கூறினார், இந்த உலகில் நீங்கள் துன்பம் எதிர்கொள்வீர்கள், ஆனால் தயங்காதீர்கள், நான் உலகத்தை வென்றுள்ளேன். அன்பான நண்பர்களே, எமது எதிர்காலத்தை வெல்லுவது எமது திறமையிலேயே இல்லை, ஆனால் இயேசுவுடன் நடந்து செல்லும் விடயத்தில் உள்ளது. அவருக்குள் நம்பிக்கை வைப்பதன் மூலம் நாம் வலிமையுடன் மற்றும் நம்பிக்கையுடன் இருக்க முடியும், மேலும் வாழ்க்கையின் சவால்களை வெல்ல முடியும். இந்த வருடம் கடவுள் உங்களிடமிருந்து அற்புதமான காரியங்களை செய்ய வாழ்த்துகிறேன்.